இப்போ இந்த ஸ்டெம் ஆஃப் த வேர்போட நீ அந்த இக்கிமாசு கிமாசு கையெறி மாசு இதை வந்து சேர்த்து ஒரு சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த நீ இக்கிமாசு, நீ கிமாசு, நீ கையெறி மாசு அப்படின்னா போகிறேன், வருகிறேன், திரும்புகிறேன் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு நோக்கத்துக்காக உபயோகப்படுத்துகிறோம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக. இப்போ வந்து இந்த வி ஸ்டெம் அப்படின்னா அந்த மாசு ஃபார்ம்லேருந்து அந்த மாசுவை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த கிடைக்கிற அந்த மீதி ரிமைனிங் அதை மட்டும் எடுத்து அதோட இந்த நீ போட்டு இக்கி மாசு அப்படின்னு அந்த சென்டென்ஸுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்பஸை சொல்கிறோம். அதாவது சாப்பிட்றதுக்காக போகிறேன், தபே மாசுன்னா சாப்பிட்றது, சாப்பிட்றதுக்காக போகிறேன்னு அர்த்தம். தபேனி இக்கி மாசு அப்படின்னா இந்த பர்பஸ் என்ன, எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற நோக்கம் என்ன, சாப்பிட்றதுக்காக. ஸோ இந்த சென்டென்சஸை இந்த ஃபார்மில் நம்ம இந்த ஸ்டெம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணி நீ இக்கி மாசு, நீ கிமாசு, தபே நீ கிமாசு, தபே நீ கிமாசு அப்படின்னு எழுதலாம். இப்போ 2-3 எக்ஸாம்பிள் இதில் பார்க்கலாம். இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி தான் போய் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, புரிகிறதுக்காக. ஒரு பர்சன் போட்டுக்கிட்டு வா, இன்னொரு பிளேஸ், இன்னொரு நவுன், அதோட ஒரு ஏ, அதாவது ஒரு பர்சன் இந்த இடத்துக்கு இதற்காக செல்கிறார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இதில் வந்து இது இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வேண்டியது இதுதான் பர்பஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சென்டென்ஸாக, ஃபுல் சென்டென்ஸை இன்னும் நம்ம அதை ஃபார்ம் பண்ணி புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தா, பத்தா சிவா அஷ்தா சூப்பா ஏ பான் ஓ கை நீ இக்கி மாசு. நமக்கு வந்து கை நீ இக்கி மாசு, கை அப்படின்னா கவு அப்படின்றத வாங்குதல், கை நீ இக்கி மாசு. இந்த கை அப்படிங்கிறது இந்த கை மாசு அப்படின்னா வாங்குறது, பையிங். இதில் இந்த மாசுவை கட் பண்ணிட்டோம்னா இந்த கை மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த கையோட கை நீ இக்கி மாசு அப்படின்னா வாங்குவதற்காக போகிறேன்னு அர்த்தம், வாங்குறதுக்காக போகிறேன். நான் நாளை அஷ்டா நாளை சூப்பர் மார்க்கெட்டுக்கு டுவர்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட், அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த டைரக்ஷன் மார்க்கரை போட்டுக்கோ. இங்கே நீயும் போட்டுக்கலாம், தாராளமாக நீ போட்டுக்கலாம், ஏ அல்லது நீ. சூப்பா நீ அப்படின்னு போட்டாலும் தப்பு இல்லை, சூப்பா ஏன்னாலும் தப்பு கிடையாது. சூப்பா நீ பேன் ஓ பிரெட் வாங்குவதற்காக, சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிரெட் வாங்குவதற்காக. எதுக்கு வாங்குவதற்காக அப்படின்னா கை நீ, வாங்குவதற்காக. என்ன நோக்கம் இங்கே, வாங்குறதுக்காக, பிரெட் வாங்குறது தான் நோக்கம், வாங்குறது தான் நோக்கம், வாங்குறதற்காக போகிறேன். இக்கி மாசு இதான். இப்போ வந்து இந்த வத்தாசிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த அஷ்டாலேருந்தே கூட சொல்லலாம். அஷ்டா சூப்பாயே பானு கைனி இக்கி மாசு அப்படின்னா நாளைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ப்ரெட் வாங்க போகிறேன், அதுலேயே வந்து எல்லாமே அடங்கிடும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சூப்பாயே அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எதை வேணாலும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த பர்பஸ், இந்த சென்டென்ஸோட பர்பஸ் வந்து இந்த வேர்டு ஸ்டெம் ஆஃப் த வேர்போட நீ இக்கி மாசுவை எப்படி சேர்த்து அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு தான். பான் ஓ கை நீ இக்கி மாசு அப்படின்னு சொல்லிட்டாலே நான் ப்ரெட் வாங்க போகிறேன் அப்படின்னே அர்த்தம். இந்த வத்தாசிவா சூப்பாயே இதெல்லாம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இந்த கிமாசுவை யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் எழுதலாம். வத்தாசிவா இதே ஃபார்ம்லேயே நான் எழுதுகிறேன். வத்தாசிவா நிஹோங்கோ ஓ பென்கியோஷி நீ கிமாஷிதா. நான் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்ள வந்தேன். எதற்காக கற்றுக்கொள்ள வந்தேன்? அந்த சிமாசு அப்படிங்கிறது, பென்கியோ ஷிமாசு அப்படிங்கிறது தான் நம்ம நார்மலாக அந்த வேர்பில் எழுதுவோம். அந்த ஷிமாசு அப்படிங்கிறதுல அந்த மாசுவை கட் பண்ணிட்டா ஷீ மட்டும் இருக்குது. ஷீனி செய்வதற்காக அப்படின்னு அர்த்தம், செய்வதற்காக வந்தேன். கிமாஷிதா வந்தேன், கிமாஷிதா. கிமாசு அப்படிங்கிறதோட ஆப்போசிட் பாஸ்ட் டென்ஸ். கிமாஷிதா ஷீனி. நான் ஜப்பானிய மொழி கற்பதற்காக என்ன பர்பஸ்? கற்பதற்காக வந்தேன். கிமாஷிதா வந்தேன் பாஸ்ட் டென்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ பென்கியோ ஷீனி கிமாஷிதா.
ஷீனி கிமாஷிதா. அடுத்தது வீட்டில் பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்தாச்சு. அப்போ வீட்டுக்கு திரும்பி போய் பர்ஸ் எழுதணும். பாதி தூரம் போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பர்ஸை மறந்து வச்சுட்டோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ திருப்பி நம்ம திரும்பி வரோம் வீட்டுக்கு. உச்சியே இல்லைன்னா உச்சினி அப்படின்னு போட்டுக்கலாம். வத்தாஷிவா நான் உச்சியே வீட்டுக்கு, வாசுரேத்தா சைஃபு அப்படின்னா மறந்த பர்ஸ், மறந்துட்டு வச்சுட்டு போனேன் என்னுடைய பணப்பை, பர்ஸ் இல்லைன்னா ஹேண்ட்பேக் ஏதாவது ஒன்று. ஓ தோரினி, தோரி அப்படிங்கிறது எடுப்பதற்கு, டு டேக், தோரி மாசு டு டேக் எடுப்பதற்காக, எடுப்பதற்காக அப்படின்றதுக்கு அந்த மாசுவை கட் பண்ணால் தோரி மட்டும் கிடைக்கும். அப்போ தோரினி எடுப்பதற்காக, எடுத்துக்கொள்வதற்காக. திரும்பினேன் வீட்டுக்கு திரும்பினேன். கையரி மாஷிதா நான் வீட்டுக்கு மறந்த ஹேண்ட்பேக்கை இல்லைன்னா ஹேண்ட்பேக் இல்லைன்னா பர்ஸை பணப்பையை எடுப்பதற்காக, எடுப்பதற்காக அந்த ஸ்டெம் ப்ளஸ் நீ எடுப்பதற்காக. தோரினி வேர்போட ஸ்டெம் ப்ளஸ் நீ. கையரி மாஷிதா வீட்டுக்கு திரும்பினேன், திரும்பினேன். returned home, I returned home to take my forgotten purse. இதுதான் இந்த வி ஸ்டெம், அதாவது இந்த ஸ்டெம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணி நீ போட்டு இக்கிமாசு கிமாசு கையரி மாசு இது மூணுத்தையும் உபயோகப்படுத்தி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக N5ல வரும்.